வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா படு ஜோரா போயிட்டு இருக்கு. எல்லா கட்சியும் வந்து ஆக்ரோஷமா ஃபீல்ட்ல இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே நீங்க வரீங்களா சார்? வாங்க. நீங்க வரீங்களா? வாங்க. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, நாங்க இருக்கோம் நம்பி வாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து வெல்கம் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க எப்போதும் போல வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் விடாம பிஜேபின்ற ஏடிஎம்கேயா தமிழ்நாடு அது என்னையா நீ இம்பர் பண்ணிட்டு இருக்க? ஆமா, எங்க இருக்கு ஏடிஎம்? யோ நான் எடப்பாடி பழனிசாமியா? அவர் சும்மாயா? நீ வேற ஏடிஎம் இப்பனா ஏடிஎம்கே ஆட்சியை ஃபார்ம் பண்ண போதுன்றியா நீ? முதலமைச்சர் அவரு அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நீ நினைக்காத. அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி, அங்க அதிமுக வந்து அதுல ஒரு அங்கம் வகிக்க. ஏன்னா நேற்று மோடி பேசும்போது கூட பாத்தீங்கன்னா பிஜேபி என்டிஏ அலையன்ஸ், பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் தான். அதுல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருக்குலாம் ரோஷம் வந்துலாம் அதெல்லாம் வராதுல்ல. எனக்கு எப்படியாச்சும் நீங்க நின்னு ஜெயிச்சு என்ன முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்க. நீங்க ஆட்சி அது வச்சுக்கோங்க, நடத்திக்கோங்க, தமிழ்நாட்டை கூட நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அந்த முதலமைச்சர் சீட்டு மட்டும் போதும். இதுதான் அவரு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா கால்குலேட் பண்ணிக்கிட்டு எல்லா கட்சியும் வந்து மிரட்டி கிரட்டி எப்படியோ அது இடியோ ஐடியோ ஏதோ ஒண்ணுத்த மிரட்டி வச்சு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா என்ன நீங்க தான் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? வரம் பாடுறா அப்படின்னு கிளம்பி விஜயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுக்கும். யாருமே இல்லையா? எந்த டீம் சொல்ற? யாரும் சொல்ற? நீங்க வர தூங்கி ஏஞ்சிட்டு வந்து பேசினிருக்காரு. நீ உனக்கு வெளியில வந்து நீ நியூஸ் எல்லாம் படிக்கிறியா இல்லையா? சேனல்ஸ் எல்லாம் பாக்குறியா இல்லையா? டிவி டிபேட்ஸ் ஆளே காணும்ன்றாங்க. டிவி சேனல்ஸ் எல்லாம் பாக்குறியா இல்லையாடா? நீ பாக்குறேனையா? தெரியல எனக்கு. ஓ சாரிடா, நீ வந்து லோக்கல் சேனல் பாக்குறவல்ல? ஆமா, அந்த சன் நியூஸ், நியூஸ், ஆமா அதான் பாக்கணும். பிபிசி அந்த மாதிரி. டேய் எங்க அண்ணன் லோக்கல் பொலிட்டிஷியன், இன்டர்நேஷனல் சேனல் பாக்கணும். அதுக்கு விஜய்க்கு என்ன? எங்க அண்ணன் என்னையா சாதாரண ஆளு? அவரு உச்சத்துல இருந்து வந்த நடிகரியா? அதுக்கு அவருனா சும்மா டிடிவி கூடயும் ஓபிஎஸ் கூடயும் பிரேமலதா விஜயகாந்த் கூடயும் கூட்டணி சேருவார் நினைச்சுக்கிறியா? அப்புறம் யாருடைய சேருவீங்க நீங்க? எங்க அண்ணனை வெல்கம் பண்ண டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரா? டொனால்ட் ட்ரம்ப் அடிச்ச விசில் சவுண்ட் எங்க அண்ணனுக்கு கேட்டுக்குது. அவரே விசில். என்ன சொல்றீங்க? என்ன? டோன்ட் வரி, ஐ வில் பி வித் யூ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க விஜய் இன்னும் உண்மையா சொல்றீங்க? கூட்டணி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட தான், வேற யாருக்கிட்ட போக முடியும்? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை இழுத்து சாட்சி வெளியில போறான், அப்பால போறான், சாத்தானேன்னு தள்ளி விட்டாங்க. சோ இப்ப எங்க அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டொனால்ட் ட்ரம்ப், அப்படி இல்லைன்னா வந்து ரஷ்ய அதிபர் புட்டின், இல்லனா நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன். இந்த மாதிரி ஆக்கி கொடுத்தீங்க இல்லையா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொல்லி கூட எவனும் சேரலையா அப்படின்ற ஒரு நிலைமையிலதான் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி போயிட்டு இருக்கு. ஒன்னும் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 மனுஷன் அரசியல் பேசினாரு. லாஸ்டா ஈரோட்ல பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 35-36 நாள் 35 days கம்ப்ளீட்டடுங்க. மனுஷன் விஜய் இப்படி ஒரு அரசியல் தலைவரை எங்கேயாச்சும் அங்கேயும் பாருங்க, இந்த ஊர் உலகத்துல எங்கன்னா பாத்திருப்பீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல கிடையாதுங்க. உலக தலைவர்களே அதிர்ச்சியில இருக்காங்க. என்னப்பா இவன் வெளியே வரல, முதலமைச்சர் ஆயிடுவாங்க. தன்னுடைய படத்துக்கு ஒரு சிக்கல், அதுக்கும் குரல் வாயை திறக்க மாட்டோம். ஒரு சிம்பிள் என்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கட்சிக்கு? ஒரு சிம்பிள் தான் அதோட ஆணி வேறு. ஏன்னா அவன் போய் லாஸ்ட்ல குத்துறது விஜய் மூஞ்சில குத்த போறது கிடையாது, இந்த சிம்பிள்ல தான் குத்துவான். சோ ஒரு சிம்பிளை கொடுத்திருக்காங்க, அத கூட வெளியில வந்து ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியல. என்ஜாய் பண்ணுமா? வீட்டுக்குள்ள எனக்கு புரியல. என்ஜாய்னா அவனுக்கு தொண்டர்கள் வந்து விசில் வச்சுக்கிட்டு ஊதிங்க சுத்திக்கிட்டு ஊர்ல ஃபுல்லா 7:30 இழுத்துனுறாங்க. அந்த என்ஜாய சொல்ல, சும்மா வந்து அட்லீஸ்ட் ஒரு இது பண்ணணும், ஒரு பிரஸ் மீட், இல்லன்னா ஒரு தொண்டர்கள் கிட்ட வந்து கை இனிப்பு கொடுக்குறது, ஏதோ ஒண்ணு. இதுவே தன்னோட வேலை. அத கூட பண்ணாம ஒரு ட்வீட்டை ஒண்டி போட்டு வீட்டுல போய் உக்காந்துக்கினாரு. இவனுங்க என்னன்னா, இவனுங்க லோக்கல்ல இவனுங்க என்ன பண்ணுவானு தெரியுமா? அந்த விசில் வச்சுக்கினே வி ஃபார் விஜய் 3 எழுத்து, விசில் 3 எழுத்து. டேய் 2026 எங்களுக்கு வரப்போற வெற்றியும் 3 எழுத்துடா அப்படின்றாருங்க. அது மட்டும் 3 எழுத்து இல்லடா, கரூர் 3 எழுத்து, சிபிஐ 3 எழுத்து, டெல்லி 3 எழுத்து, போலீஸ் 3 எழுத்து, ஆப்பு 3 எழுத்து. இதுக்கு அப்புறமா எலெக்ஷன்ல உங்களுக்கு வரப்போது பேர் தோல்வி.
வெற்றி மட்டும் 3 எழுத்து கிடையாது, தோல்வி 3 தோல்வியும் 3 எழுத்து தான். அந்த தோல்விக்கு பிறகு உங்க அண்ணனுக்கு கிடைக்க போகுது பாரு ஜெயிலு, அதுவும் 3 எழுத்து தான். அதுவும் எந்த ஏரியால இருக்கிற ஜெயில் தெரியுமா? திகார். திகார், அதுவும் 3 எழுத்து. சப்பாத்தி சாப்பிடணும், சப்பாத்தி. திகாரும் 3 எழுத்து தான். எல்லாம் 3 எழுத்து. அப்படி அங்க இருக்கிற திகார் வேணாம், எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற புழல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் 3 எழுத்து. ஐயோ எல்லாம் 3 எழுத்துங்க, 3 எழுத்துங்க. கூட உங்களுக்கு வந்து புஷி வேணும்னா 3 எழுத்து. அதுவும் 3 எழுத்து. சோ வந்து கீர்த்தி. விஜய்க்கு வந்து அது 4 எழுத்து போயிருக்கு. கீர்த்தி தப்பு. இந்த மாதிரி தமிழ வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கத்துக்கிட்டான். அவனுக்கு தான் மௌனத்தையே 4 வார்த்தைன்னு சொல்ற கேரக்டர். நீங்க கீர்த்தி என்ன இந்த 3 வார்த்தை. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 3 எழுத்து. லாஸ்ட்ல தோல்வி, ஜெயிலு, திகாரு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 இந்த மாதிரி ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் அரசியல் வேற எதுனா இவனுக்கு தெரியுதா? தெரியாது. விசில் அடிச்சுக்கின்னு ஊர் ஃபுல்லா சுத்திக்கின்னு அங்கங்க அட்டகாசத்தை பண்ணிக்கின்னு ஆக்ரோஷத்தை பண்ணிக்கின்னு நேத்து வந்து பாருங்க வேற எங்கன்னா போய் பண்ணா கூட பரவாயில்ல, நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். டேய் தியேட்டர்ல போய் கொடியை காட்டாதீங்களா, சொன்னப்பா நல்லா சொன்னேன். என்னீங்கன்னா அவங்கிட்டனா சிக்கனிங்கன்னா அடி வாங்கி தாண்டா வருவீங்க, கொடியை காட்டாதீங்கடா, அங்க பலதரப்பட்ட மக்கள் வருவாங்கடா. நான் கேட்டானுங்களா? நாங்க போறோம் பாடுறா ஸ்ட்ரைட்டா மங்காத்தா படத்துக்கு. அது இவனுக்கு எந்த மாதிரி கேரக்டர்னா இந்த Facebook இன்ஸ்டால பாக்குறானுங்க, சில பேர் வரான்ல ஃபேக் ஐடி, நான் தல ரசிகன் ஆனா தளபதி தொண்டன், இதெல்லாம் பார்த்து நம்பிடுறானுங்க. அஜித் ஃபேன்ஸ்லயும் தளபதி தொண்டன் இருக்கான்டான்ட்டு அங்க தியேட்டர்ல போயிட்டு டிவிக்கே விசில் அடிக்கும் போது அவன் இங்க வாண்டு பொழுகுன்னு உண்ணாச்சிடுறான். இது தேவையா? அதுதான் அடிவானா திருந்துவானுங்கப்பா. ஒரு வாட்டியும் சொல்றோம், போய் கத்தாதீங்கடா. தியேட்டர்ன்றது அஜித் ரசிகர்கள் வர இடத்துல நீ போய் விஜய பத்தி பேசினா திட்ட மாட்டானா? குறைக்க மாட்டானா? கேட்பான். நெக்ஸ்ட் ரஜினி போற எதனா வரும்போது அங்க போயிட்டு போறீங்க, அங்க பொழந்துட்டாங்க. எப்பவுமே உதவாங்கிறது வேலையை போச்சு உங்களுக்கு. நீங்க எங்க போய் கத்தணும் தெரியுமா? டிஎம்கே மீட்டிங் எங்கன்னா நடக்கும், அங்கெல்லாம் போற போறீங்களா? டிஎம்கே மீட்டிங் எங்கன்னா நடக்கும்போது டிவிக்கு கொடியை காட்டிட்டு டிவிக்கேன்னு அவங்க நல்லா வாசிச்சு சொல்லி கொடுத்தா. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், கத்துங்க, போங்க. எங்கன்னா மக்கள் கிட்ட போகணும். போயிட்டுமா டிவிக்கு ஓட்டு போடுங்கம்மா, இது எங்க கட்சி கொடி. அதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கு அழகுயா, கட்சிக்கு அழகு. தேட்டர்ல இல்ல எனக்கு ஒருவேளை இவனுக்கு தேட்டர் சினிமா காரணன்றதால இப்படி பண்றாங்க. அங்கேயே ஓட்டு போட்டு அங்க ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீடு வீடா போறாங்க, ஊரா. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா லேடிஸ் நிறைய பேர் உள்ள சேருங்க, ஏன்னா அவங்கதான் வீட்டு கிச்சன் வரைக்கும் போக முடியும். ஆம்பளைங்களாச்சும் வீட்டு வாசல் வரைக்கும் தான் போட முடியும், லேடிஸ் கிச்சன் வரைக்கும் போலாம், அப்பதான் எல்லாரும் ஓட்டையும் கேட்ச் பண்ண முடியும். அவங்க அப்படி இறங்கி இருக்காங்க. ஆனா இவனுங்க என்னன்னா எல்லாருமே தியேட்டருக்கு போங்க, கொடியை காட்டுங்க, உதவாங்க பண்ல சொன்னாங்க. ஆமா, அடி ஒண்ணு குத்து ஒண்ணு. எஸ், டேக் இட். இது மாதிரி பண்ணாதீங்கன்னு நம்ம வந்து நான் பராசக்தி படம் பார்க்கும் போதே சொன்ன, வெளியில வந்து ஏன்டா கொடியை காட்டுறீங்க, எல்லாரும் வருவாங்கடா, 7.5 தான்டா ஜாஸ்தி ஆகும்னா எங்க கேக்குறானுங்க. சோ விஜய் வந்து வீட்டுல போய் பூந்தாச்சு, ஒன்னாங்க வந்து அவருக்கு ஏதோ நடக்கல, இவனுக்கு வந்து ரோட்ல வந்து விசில காட்டிக்கின்னு சண்டைய குஞ்சிகள் ரோட்ல எல்லாம் டிராபிக் ஜாம் ஏற்படுத்திக்கிட்டு பஸ் பிளாக் பண்ணி அப்பதாங்க ஃபேமஸ் ஆகுங்க, ஃபேமஸ் ஆகும். இப்போ எங்க இதால இந்த விசில் சின்னத்தால இவங்க 1008 கண்டிப்பா நியூசன்ஸ் கேஸ் போடலாம், புக் பண்ணி எஃப்ஐஆர் போடுவாங்க. உங்களை ரிமாண்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு எஃப்ஐஆர் சொல்ல வாழ்க்கை தொலைஞ்சு போடும். பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு கூட 7.5 ஆயிடும். உங்களுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கூட தரமாட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கும்போது. ஒரு கவர்மெண்ட் வேலை அப்ளை பண்ண முடியாது, அலையணும். ஜெயில போட்டாதான் அது கேஸ்ன்றது கிடையாது. ஒரு சிம்பிள் ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தர் சாதா கேஸ். இப்போ இந்த 294 போடுறதுலாம் வந்து சாதா கேஸ் தான். ஆனா அதுவே லைஃப் ஸ்பாயில் பண்றான். அந்த எஃப்ஐஆர் பெண்டிங்லயே இருக்கும். நீ விசிலச்சின்னு சுத்தினா நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. ரிமாண்ட் தான் பண்ண மாட்டாங்க கூட வச்சுக்கோ, எஃப்ஐஆர் போட்டா முடிஞ்சு போச்சு. அது இவனுக்கு தலைவன் ஒண்ணு சொல்லி தரணும். அந்த தலைவனும் வீட்டுக்குள்ள போய் பூந்துக்கிட்டு வெளியில வர்றது கிடையாது. அப்புறமா என்னத்த பண்ணுறது இவங்களை வச்சுக்கின்னு. இது இந்த சைடு போயிட்டு இருக்கும் போது நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய
மாஸ் கூட்டணி வந்து நடத்தி ஒரு மீட்டிங் முடிச்சிருக்காங்க. பக்கா மாஸ் வந்து விஜய் கட்சி. இது பக்கா மாஸ், பக்கா ஸ்கொயர் மாஸ். அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு மிகப்பெரிய இதை நடத்தி இருக்காங்க. நம்ம மோடிஜி வேற வந்திருக்காரு. மோடிஜி வந்து திருக்குறள் எல்லாம் பேசிட்டு, ஆனா ஒரு திருக்குறள் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நான் கூட ஜி தான் பேசுறாரு அந்த திருக்குறள்னு பார்த்தேன். ஆமாப்பா, இப்ப என்னப்பா அப்படியே வாய்ஸ் மாடுலேஷன் அப்படியே இருக்குது. ஒருவேளை சேர்ந்து வாய்ஸ் அப்படி வந்து வாய்ஸ் அப்படி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. திருக்குறள் ஏன் தப்பா வாசிக்கிற? இவரு வந்து வாசிச்சுங்கிறாரு. கம்பராமாயணம் இவரெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஓகேடா சந்தோஷம்டா அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்ன இருந்தாலும் பாராட்டணும்ல நம்ம. அதாவது ஆஃப்டர் லாங் இயர்ஸ், பல வருடங்கள் கழித்து எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரும் எங்களுடைய அண்ணன் டிடிவி தினகரனும் ஒன்றோடு ஒன்று பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வரும் பாரு. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்று விட்டன, இரண்டும் ஒன்றோடு ஒன்று பார்க்கும் போது பேச மனமில்லையே. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சைடு பார்வையில பாத்துக்கிட்டு அப்புறம் வந்து அண்ணன் வந்து கை குத்துட்டு அப்படியே ஓர ஒதுக்கி போட்டாப்ல. கை ஒரு வாட்டி கை கொடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன ஓர ஒதுக்கி போறோம். அது வந்து நாங்க ஒரு சிம்பாலிக்கலி இல்லன்னா வந்து மேலதிகாரி வந்து திட்டுவாரு, மேடையில கை குத்துட்டு போய் உக்காந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் வேற. அந்த பிரஸ் மீட்ல வந்து டிடிவி தினகரனும் எடப்பாடியோ கொஞ்சம் குழந்தைக்கிறாங்களா, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் பாட்டி அண்ணன் தம்பி பாட்டு தான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல போட்டு. ஆனா இந்த 8 வருஷத்துல இந்த 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னா எலியும் பாம்பு மாதிரி. எலியும் பாம்பா? நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு 420. யார் பெரிய 420, யார் பெரிய ஃப்ராடு, எவன் வந்து துரோகி, எவன் பச்சை துரோகி, எவன் கேவலமானவன், இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திங்க. இந்த 2 கட்சியும் 8 வருஷமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 8 இயர்ஸ். 8 வருஷமா இருந்தவங்க இப்ப எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இது பங்காளி சண்டை. ஏன்னா நாங்க அப்படிதான் அடிச்சுப்போம் குடிச்சுப்போம் அப்புறமா ஒன்னா சேர்ந்துப்போம். இது வந்து எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. அப்போ என்னங்க நீங்க கேசுன்னு போயினுக்கிறீங்க, நான் உன்னை திட்டினா அசிங்கமா திட்டினா, நீ பதிலுக்கு என்ன அசிங்கம்? சிம்ரன் தப்பு இல்லையா, அவன் என் குடும்பம் திட்டுவான், நான் என் குடும்பம் திட்டுவேன். நான் உங்க அம்மா அப்பாவை திட்டனா, நீ எங்க அம்மா அப்பாவை திட்டிக்கோ, அதை விட்டுட்டு கேசு என்னப்பா இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாத்தி திட்டிப்பாங்க. இப்ப வந்து நாங்க பங்காளி தான், இதுல விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவது இல்லைங்க. பயங்கரமா இருக்கு டைலாக். பங்காளி சண்டை தான். ஆனா இந்த பங்காளி சண்டையால ஒரு 18 பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டான். டிடிவி தினகரனை நம்பி வந்த கிட்டத்தட்ட 18 பேரு வாழ்க்கை போச்சு. எம்எல்ஏ பதவியும் போச்சு. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டாங்க. இப்ப இவரு கூட இருந்த லாஸ்ட்ல இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா, எப்பா டிடிவி நீ வந்து நல்லா செய்யறையா, எங்களை வச்சு டோட்டலா காலி பண்ணி விட்டுறியா அப்படின்ட்டு திமுக லாஸ்ட்ல ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட போய் பாத்தீங்கன்னா திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு. ஏன்னா ஏங்க ஒண்ணு இருக்குது, இப்போ அதிமுக எதுக்கு தொடங்கினாங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் தொடங்கினாங்க அதிமுக. இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேருமானா சேராது, வாய்ப்பே கிடையாது. பாஜக ஏன் தொடங்கிச்சுன்னா காங்கிரஸ் எதிர்த்து தான் பாஜக. இது 2 ஒண்ணு சேருமானா சேராது. வேற யார் வேணாலும் எப்படி வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ அமமுக எதுக்கு தொடங்குனீங்க? ஐடிஎம்கே காலி பண்றதுக்கு. அமமுக தொடங்குது ஏடிஎம்கே காலி பண்ணது கூட நெக்ஸ்ட் ஓடு இபிஎஸ் நாங்க காலி பண்ணோம். இபிஎஸ் நாங்க எப்பவுமே அதிமுக ஏத்துக்க மாட்டோம். அவர் அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளரும் கிடையாது. அவரை நாங்க முற்றிலும் அகற்றுவோம் இப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துதான் அமமுகவே தொடங்க. சரி வேற நான் சொல்றேன், அதுக்குதான் கரெக்ட் தான்ப்பா. வேற என்னத்துக்கு தொடங்க? இதுதான் இபிஎஸ் காலி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப போய் இபிஎஸ் கூட சேர்ந்தீங்க. ஏன் ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்கு அந்த கட்சி அமமுக எதுக்கு? அப்ப கட்சியை கழிச்சுட்டு போய் சேர்ந்து இப்ப நீங்க என்ன வித்தியாசமா என்ன? அதிமுகவும் திமுக தான் எதிர்க்க போகுது, காங்கிரஸ் தான் எல்லாரும் திமுக. நீங்களும் லாஸ்ட்ல திமுக தான் எதிர்க்கிறீங்க. போ அப்ப சேர்ந்துறேன் அங்க தானே வந்தீங்க. கரெக்ட் தானே. ஆனா இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆனா அந்த தொண்டர்கள் வந்து டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா சமாதத்துல இருக்கு. ஏன்னா இந்த 8 வருஷமாவும் அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் எதிர்ப்பு திமுக இபிஎஸ் எதிர்ப்புன்னு வளர்ந்துட்டு ஏங்க இவங்க மேல கை குத்துன்னு போயிடலாம். கீழே கிரவுண்ட்ல இருக்கிற நிலைமை நினைச்சு பாருங்க. சண்டை போட்டுமா அவன் ஒரு பகுதியிலயும் ஒவ்வொரு வார்டுலயும் அந்த ஏடிஎம்கே காரன் கூட 8 வருஷமா சண்டையை போட்டு. ஆமா
அடிச்சுக்கின்னு முடிச்சுக்கின்னு மாஞ்சி இருப்பானுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா 3 எலெக்ஷன் வந்துச்சு, 2019, 2021, 2024 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். இவ்வளவு எலெக்ஷன் அவன் இபிஎஸ் கிட்டயும் அந்த ஏடிஎம்கே காரங்கிட்டயும் முட்டி மோதி அவன் 7.5 கோடி லோக்கல்ல வச்சிருக்கான். இப்ப போய் 2 பேர் கை குத்துன்னு. இதெல்லாம் வந்து எப்படி இது அத்தனை வருஷமா எதிர்த்துட்டு பாவம். சோ எப்படியோ எங்க அண்ணனுக்கு வந்து என்னப்பா என்னடா நீங்க பாவம்டா அவரு யாரு எங்க டிடிவி அண்ணன். எல்லாருக்கும் இந்த 3 வார்த்தையே வரனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி எல்லாங்க இன்னும் ஒண்ணும் புரியல, சரளமா வரமாட்டேங்க இமிடியேட்டா. எங்க அண்ணன் டிடிவி பாவம்டா கேஸ் ஒண்ணு வருதுடா. கேஸா? ஆமா, என்ன கேஸ்? அதனால தானே எங்க அண்ணன் இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாப்புல, என்ன ஒண்ணு புரியலையே. அப்படிதான் சொல்றாங்க. எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஹியரிங் வருதான். தம்பி நீ இந்த இபிஎஸ் எதிர்க்கிற அப்படி இப்படின்னு சொல்லி இந்த விஜய் கூடயோ டிஎம்கே கூடயோ போய் சேர்ந்த பார்த்தேன். அப்புறமா அந்த 3 எழுத்து திகாரு உனக்காக வெயிட்டிங், ரிட்டர்ன் போகோ, நீ ஃபர்ஸ்ட் போயிடு, நெக்ஸ்ட் விஜயும் அனுப்புறேன், பேக் டு பேக் அனுப்பு, எது உனக்கு வேணும் அப்படின்னு மிரட்டி தான். இப்போ யாருன்னா இப்போ பிஜேபியில இருக்கிற அலைன்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் பாசமா போய் அங்க சேர்ந்திருப்பாங்க, நீ ஒருத்தர் சொல்ல. யாருமே தெரியலையப்பா, எல்லாமே மிரட்டி. அன்புமணிக்கும் கேஸ். அன்புமணிக்கு கேஸா? அன்புமணிக்கு கேஸ். அன்புமணிக்கு எல்லாம் பல வருஷமா கேஸ். நீ வேற அன்புமணிக்கு கேஸ், டிடிவிக்கு கேஸ், எல்லாத்தையும் பயமூர்த்தி. எடப்பாடி கேஸ் அது சொல்ல மாட்டேற ஏங்க? என்னங்க இது சொல்லுங்க. மெயின் ஒரு கேஸ் தானையா? எல்லாத்தையும் பயமூர்த்தி கூட்டுன்னு போய் வந்து பக்கத்துல ஒட்டி வச்சுக்கிறாங்களே தவிர்த்து அங்க வந்து ஒரு அந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் merge ஆவாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் மிக பெருசா தெரியல. இதுக்கு வந்து டிடிவி போய் விஜய் கூட அதான் இவரு மோடி உட்காந்து ஒரு வார்த்தை கூட பாத்தீங்கன்னா மோடி வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லவே இல்லை. இன்னொன்னு, நீங்க 100% டிஎம்கே ஆட்சி போகாது, டிஎம்கே தான் திருப்பி 2026 ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் எக்கு தப்பாகி எதனா ஒண்ணு ஆகி ஏடிஎம்கேவே ஜெயிச்சிட்டாலும் அது ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கா? அது வாய்ப்பே இல்லைங்க. அது பிஜேபி ஆட்சி தான். ஏன்னா இப்பயே மோடியே என்ன பேர் சொல்றாருன்னா பிஜேபி என்டிஏ ஆட்சி தான் சொல்றாரு. இது எங்க ஏடிஎம்கே இருக்கு? அது தமிழ்நாட்டுல வந்து அதே மாதிரி 100% ஏடிஎம்கேவே பெரும்பான்மையோட ஜெயிச்சாலும் 117 அவங்க கிட்டே இருந்தாலும் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துதான் ஆகணும். டிடிவிக்கு மினிஸ்டர் பிஜேபில 4 கூட, அன்புமணிக்கு 2 கூட, இனிமேட்டிங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பா எடுத்து வந்துடும். பிஜேபிக்கு நீங்க ஒரு மினிஸ்டர் குத்தா இந்த ஊர் உலகம் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதிமுக அப்புறமா காணாம போயிடும். இது தமிழ்நாடாவே இருக்காதுங்க, நார்த் இந்தியாவே இடங்க இதுவும். சோ இந்த வாட்டி ஏடிஎம்கேன்றது ஏடிஎம்கேட குடுமி கம்ப்ளீட்டா பிஜேபி கிட்ட தான் இருக்கு. சோ அவங்க வந்து இப்போதைக்கு வெளியில சொல்லாம மேபி இருக்கலாம். பட் ஏடிஎம்கேவே ஜெயிச்சாலும் மினிஸ்ட்ரியில பிஜேபி அங்கம் வகிக்கும். எப்படி மத்த ஸ்டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில கண்ட்ரோலா வச்சுன்னு இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க. இப்ப 26ல இவ்வளவு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா 31ல அதோட ஜாஸ்தியா போனோம், 7.5களை கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையில தமிழகம் போதோ இல்லையோ அதிமுக போயிடுங்க. டிடிவி எல்லாம் அப்படிதான் சொல்லி சேர்த்திருக்காங்க. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, அவர் முதலமைச்சரா இருந்தா உங்களுக்கு நான் மினிஸ்ட்ரியில வாங்கி கொடுத்துறேன். மினிஸ்ட்ரியில எங்க அண்ணனுக்கு வந்து ஓகே சார் இப்படி சொல்றீங்களா, ஓகே டன் சார், கேஸையும் நான் பாத்துக்கிறேன், ஓகே ஐ அம் ரியலி ஹாப்பி சார், ஓகே சார் தான் போய் ஒரு சென்ட் இருக்கு. சரிங்க, சொல்ல மாட்டீங்களே அன்புமணியை பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களேங்க? பாவண்டா, அவரே வந்து மேடையில உட்காந்து யோசிக்கிறாரு நம்மள தலைவன் சொல்லுவானுங்களோ சொல்ல மாட்டானுங்களோ, பேரு சொல்லுவாங்களோ மாட்டாங்களோ. எல்லாருமே எங்க அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருப்போம். எல்லாருமே பாத்தியால பாமக தலைவர் அன்புமணி தான் சொல்றாங்க. எடப்பாடி சொல்லும் போது பாமக தலைவர் ரா அப்படின்ட்டு அன்புமணி அவர்களே, அவரு தெரியல அவங்க அப்பா பண்ணி விட்டாங்க. எப்படி நீங்க வந்து மாமல்லி யூஸ் பண்ணுவீங்க? ஆமா, இன்னும் இதே பண்ணாம நீங்க எப்படி வந்து ஏன் கட்சின்னு அவர் ஒரு சைடு கத்தின்னு இருக்காரு. அன்புமணி பாவம் பெபேன்னு ஒரு பயந்த மூஞ்சிதான் அவருக்கு. அப்பா என்ன 7.5 கூட்ட போறாரோ, இவனுக்கு என்ன சீட்டை தர போறானுங்களோ, என்ன நடக்க போதோ, எனக்கு எப்படின்னா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை ஒண்டி கொடுத்துருக்கு, நான் ஓரமா போய் உட்காந்துடுறேன். எனக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம், நான் தோத்துருவேன் எப்படின்னாலும், நான் என்னைக்குமே ஜெயிச்சா வரலாறு கிடையாதுங்க அப்படின்ற கான்செப்ட்ல அவர் உட்காந்துறாரு. அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் அந்த அணி அப்படியே கட்டுக்கோப்பா இருக்குது. யாருமே இன்னும் வெளியில போன மாதிரி தெரியல. இவனுங்க சைட்ல ஊசியை குத்துற மாதிரி விஜய் வந்து காங்கிரஸ் இழுத்து பாருன்றாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு. பட் காங்கிரஸும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்து
டிஎம்கே சைடு இருக்கிறது பெஸ்டா விஜய் சைடு இருக்கிறது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா நார்மலா காங்கிரஸ்க்கு விஜய் சைடு இருக்கிறது பெஸ்ட். என்னப்பா பட்டுன்னு எப்படி சொல்லி விட்டா? ஆமா, இப்போ ஆனா விஜய் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில்னா பிஜேபியை கம்ப்ளீட்டா எதிர்க்கிறாரு, ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்கிறாரு, எதுக்கும் பயப்படுற மாட்டாரு, தைரியமா இருக்காருன்னு போது காங்கிரஸ் விஜய் தான் சூஸ் பண்ணும். ஏன்னா எங்க காங்கிரஸ்க்கு டிஎம்கே வச்சு லாபம் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல மட்டும்தான், ஓகேவா? ஆனா காங்கிரஸ் விஜயோட போனா அவங்களுக்கு லாபம் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, பாண்டிச்சேரிலயும் இருக்கு, கேரளாலயும் இருக்கு. அவங்க வந்து தமிழ்நாட்டுல என்னைக்குமே ரூலிங் பவர் ஆக போறது கிடையாது, அலையன்ஸ்ல தான் இருக்க முடியும். வாய்ப்பு இல்ல. ஆனா கேரளால வந்து ரூலிங் பார்ட்டியாவே ஆகும் காங்கிரஸ் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அங்க கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டி. சோ விஜய் சப்போர்ட்டையும் அவங்க அங்க வாங்கிட்டாங்கன்னா கிளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க கேரளாவை. ஆப்வியஸ்லி தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா கேரளா வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ. விஜயே வரலனாலும் கேரளால காங்கிரஸ் தான் நெக்ஸ்ட் ஜெயிக்க போகுது. சோ கம்யூனிஸ்ட் இப்ப இருக்காங்க, நெக்ஸ்ட் காங்கிரஸ் தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோ. சோ இந்த லாஜிக்கலி அவங்க யோசிச்சா இந்த பிரவீன் சக்கரவர்த்தில போய் என்னத்த குத்தி விட்டுருப்பான், தலைவர் ராகுல் காந்தி தலைவரை பாத்துக்கோங்க, நம்மளுக்கு டிஎம்கே தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம 4 இடம், அங்க பாண்டிச்சேரியும் அசால்ட்டா வின் பண்றோம், நெக்ஸ்ட் கேரளாவையும் ஆச்சிருவோம், ஆந்திராலயும் இருக்காங்க, கர்நாடகாலயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த டிஎம்கே பூச்சி நம்ம ஏன் இருக்கணும், அவங்க எஸ் ஒரு 30 சீட்டு 40 சீட்டு நம்மளுக்கு எம்பில தராங்க, இங்கேயும் தராங்கன்னா அலையன்ஸ்ல வந்து மினிஸ்ட்ரியும் தர மாட்டாங்க, நம்ம ஏன் இந்த புதுவித ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ராகுல் காந்தி அஸ் அ தலைவர், அஸ் அ பொலிட்டிக்கல் தலைவர் ஒரு முடிவு எடுப்பாரா, யோசிப்பார். ஆமா இல்ல, கரெக்ட் தானே, இவனுங்க இப்படி சொல்லுறது கரெக்ட் தான். பட் அவரு அதர் சைடும் பாப்பாரு, இந்த விஜய் பையன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டானே, குழந்தையா இருக்குது வீட்டுக்குள்ள, அவன் பிரச்சனைக்கு அவன் குரல் கொடுக்க மாட்டான், நாளைக்கு நம்ம கூட இருந்து ஜெயிச்சுட்டு இவன் நம்மள கழட்டி விட்டு பிஜேபி கூட போக மாட்டான்றதுல என்ன இருக்கு, அத சொல்லு ஜெயிச்சுட்டு இப்ப காங்கிரஸ் நீ வேணா பிஜேபி நீ வேணா, கேரளாலயும் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் சீட்டை, இப்ப காங்கிரஸ் நீ வேணா பிஜேபி வேணும் வச்சுப்பேன். அதுக்கு தான் இவர் வந்துக்கிறாரு அரசியல். இது எல்லாமே காங்கிரஸ் யோசிக்கும். இதேதான் நான் திருப்பி சொல்றேன், விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல்வாதி, எதற்கும் பயப்படாத அரசியல்வாதியா இருந்திருந்தால் காங்கிரஸ் அந்த சைடு தாவறதுக்கான பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வாய துறையில நடுங்கின்னு உக்காந்துக்கிறாப்ல. சோ டிஎம்கேவோட கூட்டணியும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அவங்க ஸ்ட்ராங், யாரும் வெளில போறது கிடையாது. பட் ஒரு சின்ன இது வந்து இவங்க கொஞ்சம் மெருகேத்தணும். இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா, நம்மளோட ஒப்பீனியன் தான், மெருகேத்தனா இப்ப இந்த அலையன்ஸ் வந்து ஒரு 3 எலெக்ஷனுக்கு கண்டினியூட்டியா இருக்காங்க, 19, 21, 24 லோக்கல் பாடி எலெக்ஷன் தொடர்ந்து வந்து இது எப்படின்னா எப்பவுமே போடுற சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் சாதம் எஸ் நல்லாதான் இருக்கு, நல்லதுதான், டெய்லி சாம்பார் சாதமா குத்துனீங்கன்னா எப்படி, டெய்லி சிக்கனா குத்துனீங்கன்னா எப்படி? சோ மக்கள் வந்து இது எப்பவுமே ஒரே கூட்டணி தாங்க. சோ இதை இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகணும். ஏன்னா இவங்க இப்படியே நின்னாலே ஜெயிச்சிருவாங்கன்னு தான், பட் இருந்தாலும் ஒரு மேஜிக் வேணும்ல எலெக்ஷன் டைம்ல, ஒரு அப்படியே அப்படி தூக்கி விட்டாதானே. எங்க இருந்துன்னா இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தூக்கி வந்து உள்ள விட்டுணும். யார் வருவாங்க நினைக்கிறீங்க நீங்க? தேமுதிகவே விடுங்க, 20-30 சீட்டு உங்களுக்கு. இப்ப தேமுதிக வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று தர போகுதுன்னா கிடையாது, பட் ஒரு சின்ன சேஞ்ச். இப்ப அந்த சாம்பார் கூட ஒரு கேரட் பொரியல், கேரட் இல்ல ஒரு முட்டை இல்ல ஒரு ஆஃப் பாயில், சோ ஒரு மக்களும் ஒரு வித்தியாசம் எதிர்பார்ப்பாங்க. சேஞ்சஸ் ஓகே, வின்னிங் டீம் தான், பட் இருந்தாலும் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் வச்சுட்டோம், திமுக மிகப்பெரிய கூட்டணியா ஃபார்ம் பண்ணிச்சு, அவள்தான் தொட முடியாதுன்ற ஒரு இமேஜினேஷன் மக்கள் மைண்ட்ல செட் ஆயிடும். சோ ஒண்ணு தேமுதிகவோ இல்ல ராமதாஸ் டீம் இருக்கு, பி டீம், பாமக பி டீம் இருக்கு, இது ரெண்டுல எதுனா ஒண்ணு. ஆனா டிஎம்கேவும் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்னயா யோசிக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பெரிய நாங்கெல்லாம் அதெல்லாம் வீட்டுலாம் வகுத்து அடுத்து இருக்கோம். ஆளுக்கு ஒரு 5 இல்ல 7 அந்த மாதிரி மாத்தி வீட்டெல்லாம் அவங்க பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோ. பட் அவங்க அந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா இருக்கிற டீமோட எதுனா ஒரு டீமை உள்ள போட்டா அந்த டீம் இன்னும் கொஞ்சம் ஷைனிங் ஆன மாதிரியோ இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரியோ ஒரு வித்தியாசமா ஃபார்ம் ஆன மாதிரியோ ஒரு இமேஜினேஷன் மக்கள் மைண்ட்ல வந்து செட் ஆகும். சோ எய்தர் தேமுதிக ஆர் பாமக ராமதாஸ் இல்லன்னா நம்ம ஓபிஎஸ். ஆனா ஓபிஎஸ் வந்து அவங்க தனியா துவைக்க விட்டு போயிட்டீங்க. ஓபிஎஸ் கஷ்டமா, ஏன்னா ஓபிஎஸ் கூட இருந்த எல்லாருமே ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ ஓபிஎஸ் சொல்லி தனியா தான் சிங்கிள் மேனா இருக்காருங்க. சோ இதுதாங்க. சோ விஜய்
ஐ மீன் ராகுல் காந்தி விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் இப்போ கம்ப்ளீட்லி ஷட் டவுன். ஆமா தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு இந்த கூட்டணி டிஎம்கே கூட்டணி எஸ் அப்கோர்ஸ் வெளில போற கூட்டணி தான். பட் ஒரு மைனர் சேஞ்ச் இல்ல மைனர் இது டிஃபரன்ஸ் மேக் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு மிகப்பெரிய பில்டப்ப கொடுத்து ஈஸியா ஸ்வீப் பண்ணதுக்கு என்னவா. இப்ப எல்லாருமே உட்காந்து இந்த அலைன்ஸ் தான் பேசிருப்பாங்க. போயிட்டாரு டிடிவி இன்னமும் பேர் ஜெயிச்சு பெரிய அதிமுக ஒன்றிணைஞ்சிச்சு அப்படி இப்படின்னு. இந்த கூட்டம் எல்லாம் 2021 ஆல்ரெடி டிடிவி ஒன்று இல்லன்னு நினைக்கிறேன். மத்தபடி டிடிவியை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே அதே அலைன்ஸ்ல இருந்தவங்க எல்லாமே ஒர்க் பண்ணவங்க தான். சோ ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்லாம் அங்க கிடையாது. பட் டிஎம்கே 3 எலெக்ஷனா இதே கூட்டணியை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டிங் போட்டுங்க. லைட்டா பாக்குறதுக்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா கிளீனா. ஏன்பா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிப்பா, ஏன்பா விஜயன்னு கூட யாரும் வர மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு விஜய் என்ன வெளில வரணும்டா. சமீப காலமா ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, பாத்தியா இல்லையா? அதாவது லைலா மணியும் நம்ம ராமமோகனும் ராஜ்மோகன் சாரி லைலா மணியும் ராஜ்மோகனும் கூட்டணி பேசுறேன். சரி அவரு வர போறேன்னு சொன்னாரு. எப்ப வராரு? அவரு வராருங்க. அவரும் வராரு. அவர் தனியா வரலங்க, இவரும் அவரு கூட சேர்ந்து பார்த்தா யாரும் வரல. அது யாருங்க? அவரு வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வர்றாரு. அவரும் வராரா? இது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு அவரு? இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்ரூம் வராது. தெரியுமா தெரியாதா? கான்ஸ்டிபேஷன்னா பாத்ரூம் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவர் கேக்குறாரு அவர் வராருன்னு சொல்லிட்டு வராரா? அவர் வராரு, அவர் மட்டும் தனியா வரல, இவரும் சேர்ந்து நம்ம பாத்ரூமோட சேர்ந்து ஒண்ணுக்கும் வர மாதிரி ரெண்டு பேர் பெரிய உட்காந்து 2 வியூல பலர் மாதிரி உட்காந்து பேசிட்டு இவர் வராரு, இவர் மட்டும் வரல, அவரும் வராரு. உங்களுக்கு லாஸ்ட்ல வர்றது 1-2 மட்டும் தான். ஒரு பாய் ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு, அவரு மட்டும் தனியாவே முஸ்தபா பாய். அந்த பாய வச்சு வீட்டுல இருக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டான்டா. அந்த முஸ்தபா பாய வச்சு சிங்கிள் ஆள் தான் ஒரு கூட்டணி. அவர் வந்து டிவி டிபேட்ஸ்க்கு மட்டும். டிவி டிபேட்ஸ் மட்டுமா? ஏன்னா அப்பதான் முஸ்லிம்ஸ் இவர வச்சு ஓட்ட முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு. ஆனா என்னாச்சு? விஜய் நினைச்சா ரொம்ப மனசு இல்லப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வந்து விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா வந்து யாரும் நினைக்காததானுங்க மன வருத்தமா இருக்கு எனக்கு. பாவம் பசங்க அவன் விசில் வச்சுன்னு அவனுக்கு அடி வாங்கிக்கிறானுங்க, ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து அட்டகாசம் பண்ணுறானுங்க. இன்னைக்கு திருமாவளவன் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருக்காரு, விஜய் வந்து எழுந்து நின்று பேசணும், துணிவு வேணும். பாஜக உங்களுக்கு 7.5 கூட்டுது, பாஜக உங்களை கூட்டணியில சேர்க்க முயற்சி பண்ணுதுன்னா வாயை திறந்து பேசுங்க, தைரியமா பேசுங்க. நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும். அப்படி பாஜகவோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை க்ளோஸ் ஆயிடும். உங்க அரசியல் ஒண்ணு. இப்ப விஜய் போய் இந்த கூட்டணியில சேர்றாருன்னு, என்டிஏ கூட்டணியில சேர்றாரு பிஜேபி கூடனா, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு மிரட்டி தான் கூட்டணி. எவனா போய் ஓட்டு போடுவானா? அதுதான் விஜய் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான். நீ விசிலச்சின்னு சுத்துறவனுங்களே, ஓ பிஜேபி எங்கால மிரட்டி உங்க கூட சேர்த்திருக்கியா, விசிலச்சிட்டு போயிடுவான். சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. விஜய் வந்து அந்த அலையன்ஸ்ல போய் அதுக்கு செட்டிங் இல்லைங்க, தனியா நின்று டிஎம்கே ஓட்டு ஓடிடுங்க. அதான் சேர மாட்டாரு, தனியா நின்னு ஓட்ட பிரிப்பாருன்னு வச்சுக்கோ. அவரு அதுதான் கிறிஸ்டியன் ஓட்டும் முஸ்லிம்ஸ் ஓட்டும் பிரிக்கிறதா. பட் இப்போ வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. ஐய இது திருப்பரங்குன்றம் வாய் திறக்கல, ஐய இது தன்னுடைய சொந்த பிரச்சனை, அதுக்கே வாய் திறக்கல. ஜனநாயகன் படத்துக்கே வாய் திறக்கல. இதெல்லாம் நாளைக்கு ஓட விட்டு நம்மள அடிக்கும் போது வாய் திறக்குமா? கிறிஸ்துமஸ்க்கு நார்த் இந்தியால நீ பாத்துருப்ப, அவன் வந்து கிறிஸ்துமஸ் பொம்மையை விற்க கூடாதுன்னு கடையில போட்டு ஓடிக்கிறான். அவ்வளவு கலவரம் செய்யறான். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கலாம், தெரிவிச்சாங்க. ஒருத்தர் விஜய் இவர் தான் வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலரா. கிறிஸ்டியனுக்கே வாய் திறக்காத இவரு முஸ்லீமுக்கு வாய் திறப்பாரா? அவரே ஒரு பாதுகாப்பு. அவர் படத்துக்கே அவர் வாய் திறக்கல. அவர் எங்கயா பின்னாடி அது ஃபேன்ஸ்ரா, அது ஒன்னும் சொல்ல முடியாது. லைட்டா அப்படிதான் இருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு 25-30 வயசு ஆகும்போது கொஞ்சம் தெளிவடைஞ்சிருவாங்க. இப்ப தெரியல, இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும்.